பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் என்னோடு இவங்க கூட இருந்திருக்கணுமே, என்னோட கூட டிராவல் பண்றேன்னு சொன்னாங்களே, என்னுடைய தொழில்ல இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்துல உங்களோட டிராவல் பண்ணணும். ஆனால் திடீரென்று நட்டாத்துல விட்டது போல இருக்குது இல்லையா? யார் என்னோட கூட வர போறாங்க, தொடர்ந்து யார் என்ன நடத்த போறாங்க, கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? சங்கீதம் 23:4 வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரோ, நீங்க யாரை தலைவரா கொண்டு இருக்கிறீங்க, யார் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், யாருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டீங்க, யாரை நம்பி சிலுவையில ஆண்டவர் உங்களுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மேல வைத்த பாசத்தினால உங்களை ரட்சிக்கும்படியா தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நம்ம இந்த பூமியில யாரை நம்பி இல்லைங்க, நம்ம அப்பாவை ஏசப்பாவை நம்பி நமக்காக சிலுவையில் அவர் சிந்தின அந்த ரத்தத்தை, அந்த ரத்தத்தின் பெருந்துளிகள் நம்மை நிரப்புகிறது. அந்த ரட்சிப்பின் பாதையில நான் கடந்து போய் கொண்டிருக்கிற அவரை நம்பி நான் கடந்து போறேன்னு போறேங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பரா இருக்கிறார். நான் மரண, அதனாலதான் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்பா உங்களோடு இருக்கிறார், நீங்க தனியா இல்ல, தைரியமா இருங்க. நீங்க எந்த காரியங்களை, எந்த சூழ்நிலையை, எந்த சிச்சுவேஷனை சந்திக்கணுமோ தைரியமா சந்திங்க. அப்பா உங்களோடு இருக்கிறார், உங்க வலது வருஷத்துல இருக்கிறார். இவ்வளவு நாள் என் கூட இருந்தாங்களே, என்னை நடத்துவேன்னு சொன்னாங்களே, இப்ப கை விட்டுட்டு போயிட்டாங்களே, யார் கை விட்டால் என்ன, யார் உங்களை விட்டு விலகலார் என்ன, தரிசனம் உங்களோடு இருக்கிறது. ஊழியம் செய்கிற அன்பான மகனே மகளே, உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா, தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கும்படியா, அப்பா என் கரத்தை பிடிச்சுங்க, அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறீங்க. அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஊழிய பாதையில துரோகங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானம் வரும். தரிசனம் தரிசனம் என்று ஏமாற்றுகிற பல பேர் வருவாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பவுலை போல தரிசனத்துக்காக உயிரியே கொடுக்கிற ஒரு மகனாய் மகளா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு இருந்து ஆண்டவர் நிரூபிப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவரோடு கூட ஆண்டவர் நடந்தனால்தான், அதை அனுபவித்தனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதே நம்பிக்கை தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்தது. நாங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போல எங்க அப்பா கடந்து வருவார், எங்களை விடுவிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கார். அவர் விடுவிக்காமல் போனாலும் அவருக்காய் கடந்து போகணும், தைரியமா போனாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க தனித்து விடப்படல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு தேவன் இருப்பதை மகிமையாய் தேவன் நிரூபிக்க போகிறார். தரிசனத்தை பெற்ற அருமையான மகனே மகளே, தரிசனம் உங்களை நடத்தும். கர்த்தர் கொடுத்த தரிசனம் உங்களை நடத்தும். அந்த தரிசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, எப்பொழுது இருந்தாலும் அந்த தரிசனத்துக்கு கோதுமை மணியை மறிப்பேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிப்போடு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட்டு உங்களை உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்தி மகிமையின் மேல் மகிமைப்படுத்தி அற்புதமா ஆண்டு உங்களை நடத்துவாருங்க. சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. மனிதருடைய ஒத்துழைப்பு இல்ல, மனிதர்கள் ஏமாற்றி விட்டாங்க. நாசியில சுவாசம் உள்ள மனிதனை பார்ப்பதும் தேவனை நம்புவது மிக மிக அதிகம். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க தனியா இல்ல. நீங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலையில திகைத்து தவித்து திடுக்கிட்டு நின்னாலோ உங்க கரத்தை பிடித்து நடத்த பரலோகத்தின் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை, அந்த மகிழ்ச்சி, அந்த தயவு, அந்த தைரியம் உங்களை தாங்கும். தேவன் வழி நடத்துவார், அற்புதமா உங்களை பாதுகாத்துக் கொள்வார். God bless you.